ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனே 3 கோப்புகள்ல என்ன பண்ணிருக்கிறாங்க, கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. இது அவர் சொன்ன வாக்குறுதிகள்ல 3 வாக்குறுதிகள் அப்படின்னு கூட எல்லாருமே வரவேற்கிறாங்க. ஆனா சொன்னபடி இவர் செய்யறாருப்பா அப்படின்னு கூட ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க ஒரு விஷயத்த பார்க்கணும். பொதுவா பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்த உடனே தலைமைச் செயலகத்துக்கு வந்து அவருடைய இருக்கையில அமர்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த கோப்புகள்ல கையெழுத்துடுவாங்க, அரசாணையில கையெழுத்துடுவாங்க. நான் இந்த உறுதிமொழி கொடுத்தேன், இந்த வாக்குறுதிகள் கொடுத்தேன், இதை நிறைவேற்றுறேன், இதுக்கு நான் சைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதிகாரமா முதலமைச்சர் யாரா இருந்தாலும் தலைமைச் செயலகத்துக்கு வந்து அவர் இருக்கையில் அமர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, அது சைன் பண்ணுவாங்க. ஆனா விஜய் அவர்கள் ஆளுநர் என்ன பண்ணிட்டாரு, அனுப்பி வச்சுட்டு அந்த ஸ்டேஜிலே நேரு ஸ்டேடியத்தில் உள்ள அரங்கத்தில் என்ன பண்ணாரு, அந்த டேபிள்ல வந்து என்ன பண்ணாரு, அரசனை போறாரு. இது ஒரு பெரிய விவாதமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் ஒரு வழிமுறைகள் இருக்கு, அதை விஜய் அவர்கள் பின்பற்றல அப்படின்ற பொழுதும் இதுல முக்கியமா 3 திட்டங்கள்ல அவர் என்ன பண்ணிருக்காரு, கையெழுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னார்ல, அதுல கையெழுத்திட்டு, அது ஃபர்ஸ்ட் கையெழுத்து அதுதான் போட்டார். இதுல எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னாரு. ஆனா பதவி அந்த சைன் போடும்போது 2 மாதத்துக்கு 500 யூனிட் யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் 200 ஃப்ரீ அப்படின்ற ஒரு செக் வச்சிருக்கிறார். இப்போ குறிப்பா 2 மாசத்துக்கு ஒரு முறை கரண்ட் பில்லு எல்லாருக்கும் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நீங்க 500 யூனிட் நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஃப்ரீயா யூஸ், அந்த 500 யூனிட்டுக்குள்ள தான் நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். இந்த 500 யூனிட்டுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்றது உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். இப்போ 501 போதுன்னா உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது அப்படின்றது தான் இங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி திமுக அரசு இருந்தது பாத்தீங்களா, அவங்க 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்க வீட்டுல ஒரு 500 யூனிட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 500 யூனிட்ல 100 யூனிட் கட் பண்ணிடுவாங்க, 400 யூனிட்டுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும், பே பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் கடந்த திமுக அரசுல என்ன பண்ணாங்க, செயல்படுத்திட்டு வந்தாங்க. ஆனா விஜய் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னார். உடனே எல்லாரும் நினைச்சிட்டாங்கன்னா, பரவாயில்லப்பா, திமுக 100 யூனிட் ஃப்ரீ கொடுத்தது, இவங்க 200 யூனிட் ஃப்ரீ கொடுக்குறாங்களே அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஆச்சரியப்பட்டாங்க. விஜய்க்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆதரவு கொடுத்தாங்க. பரவாயில்ல, இவர் வந்தா 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த நடுத்தரில் இருக்கிறவங்க, வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிறவங்க, அவங்க வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100 யூனிட்டுக்குள்ளே வந்துடும், அவங்கள பைசாவே கட்ட தேவையில்ல. ஏன்னா கம்மியா யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஃபேன் ஒரு லைட்டு தானே யூஸ் பண்றாங்க, மிஞ்சி மிஞ்சி போன ஒரு லைட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல கட்டி ஒரு டிவி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற வீடுகள்லாம் இருக்குல்ல. இவங்களுக்கெல்லாம் 100 யூனிட்டுக்குள்ளதான் வரும். இவங்க வந்து கரண்ட் பில்ல கட்ட தேவையில்ல, 100 யூனிட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஃப்ரீ தான். ஆனா விஜய் வந்தா 200 யூனிட் ஃப்ரீனா அப்ப எக்ஸ்ட்ரா போடு ஒரு வாஷிங் மிஷினை, எக்ஸ்ட்ரா போடு ஒரு ஃப்ரிட்ஜை அப்படின்னு ஒரு ரேஞ்சுக்கு பலரும் யோசித்து இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இங்க 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னா நான் ஏன் சொன்னேன், எதுக்கு சொன்னேன் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கிறாரு. 2 மாசத்துக்கு நீங்க 500 யூனிட் யூஸ் பண்ணி இருந்தா உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ, மீதி 300 யூனிட்டுக்கு தான் நீங்க காசு கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க 501 போயிட்டீங்கன்னா அந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்றது உங்களுக்கு எலிஜிபிள் ஆகாது. நீங்க 501 யூனிட்டுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும், காசு கட்டணும் அப்படின்றது இங்க விஜய் அவர்கள் செக் வச்சிருக்காரு. இது பெரும் ஏமாற்றம், எல்லாருக்கும் ஒரு திடுக்கிடும் ஒரு செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாரும் சொல்லலாம், விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்ற உடனே 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்துட்டாருப்பா அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க, செக் வச்சிருக்கிறாரு. 2 மாசத்துக்கு நீங்க 500 யூனிட் யூஸ் பண்ணிருக்கணும். யூஸ் பண்ணியிருந்தாதான் நீங்க என்ன பண்ணணும், 200 யூனிட் மைனஸ் பண்ணிட்டு 300 யூனிட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும், காசு கட்டணும். நீங்க 501 போயிட்டீங்கன்னா முழுசா நீங்க காசு கட்டணும், 200 யூனிட் உங்களுக்கு வராது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலா என்ன பண்ணிருக்கிறாரு, தெளிவா என்ன பண்ணிருக்காரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எடுத்தடுப்புல முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லாருக்கும் வச்சிருக்கிற செக் நான் மொத்தமெல்லாம் சொல்லலங்க, 200 யூனிட் ஃப்ரீன்னு. 500 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தாதான் 200 யூனிட், இல்ல கட்டி இல்ல அப்படின்றது தான் இங்க வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பலன் கொடுக்கலாம், ஒரு சிலருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில வீட்டுலலாம், அதாவது வசதி படைத்த வீட்டுலலாம் ஏசி யூஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க 1000 யூனிட் 600 யூனிட் எல்லாம் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த 200 யூனிட் ஃப்ரீ வராது. ஒருவேளை இது 200 யூனிட் ஃப்ரீயா இருந்தா 1000 யூனிட் நீங்க வந்து என்ன பண்ணிலாம் யூஸ் பண்ணியிருந்தா 200 யூனிட் மைனஸ் பண்ணி 800 யூனிட் தான் நீங்களுக்கு என்ன பண்ணணும், பைசா பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. விஜய் வச்சார்ல செக்கு, 500 யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்களா, 501 போனா கூட உங்களுக்கு 200 எலிஜிபிள் இருக்காது. அதன் முதல்ல வச்சுங்க 500க்குள்ளதான் இருக்கணும். அதாவது 500 இருந்ததுன்னா உங்களுக்கு 200 ஃப்ரீ, அவ்வளவுதான். 501 போனா கூட உங்களுக்கு 200 வராது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இருக்கு. இது முதல் கையெழுத்து போட்டிருக்காரு. 2ஆம் கையெழுத்து சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மகளிருக்கு பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற விதமா சிங்கப்பெண் படை திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இதனால
பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பாலியல் வன்முறையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களுக்கோ அதிரடியா ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்காக விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, சிங்கப்பெண் திட்டத்துல கையெழுத்திட்டு இருக்கிறாரு. இது எல்லாரும் எதிர்பார்த்தது தான், வரவேற்கத்தக்க ஒன்றுதான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா திமுக அரசு இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துல எந்த அளவுக்கு கடுமையான ஒரு சட்ட திட்டங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம படிச்சோம். ஆனா இதேதான் விஜய் என்ன பண்ணிருக்காரு, இதுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கிறாரு. இப்போ திமுக அரசு வந்து இதுக்கு ஒரு பேர் கொடுக்கல. அதாவது பெண்களுக்கோ பெண் குழந்தைகளுக்கோ பாலியல் ரீதியாவோ பிசிக்கலா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு கொடுமை நடந்துச்சுன்னா கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்ற சட்டத்தை சட்டமன்றத்திலேயே ஒரு மனதா தேர்ந்தெடுத்து என்ன பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி உடனடியா என்ன பண்ணாரு, சைன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கு ஒரு பேர் கொடுக்கல. சோ இதுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள், சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு. சோ கிட்டத்தட்ட அதுதான், இந்த சிங்கப்பெண் திட்டத்தின் மூலமா இந்த சட்டத்துல என்ன பண்ணுவாங்க, நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுல ஒரு விஷயம் இருக்கு. குழந்தைய பிறந்தாச்சு, ஆனா பேர் வந்து விஜய் வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தபடியா போதையில்லா தமிழ்நாடு, போதைப் பொருட்கள் அங்கங்க வந்து என்ன பண்ணுது, பரவிட்டு இருக்கு. இதனால இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால பல குற்ற சம்பவங்கள் நடக்குது. சோ இதனால போதை தான்ப்பா மெயின். குற்ற சம்பவங்கள் நடக்கிறது வந்து போதையினால தான் நடக்குது. மற்றபடி அவங்களுக்கு வந்து பகையை தீர்த்துக்கிறதுக்கோ இல்ல மற்ற விஷயங்களுக்கோ குற்றங்கள் நடக்கல, போதை பொருள்னால தான் குற்றம் நடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழக வெற்றி கழகம் அரசியல் களத்தில் இருக்கும் போது என்ன பண்ணாங்க, முன் வச்சாங்க. இப்போ அவங்க ஆட்சி கட்டில வந்துட்டாங்க. ஆட்சி அதிகாரத்தில் வந்துட்ட பிறகு இந்த போதை பொருளை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத நுணுக்கமா இவங்க செயல்பட்டு இதுக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சோ அதுக்கான ஒரு அரசாணையில் என்ன பண்ணியிருக்காரு, விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்காரு. ஏற்கனவே காவல்துறையில போதை தடுப்பு துறை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சோ அவங்களும் ரொம்ப இம்ப்ளிமெண்டா என்ன பண்றாங்க, செயல்படுத்திட்டு. இப்ப விஜய் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு போதை பொருட்களை வந்து அவர் வந்து கண்ட்ரோல் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதனால எல்லாரும் நினைச்சுக்கலாம் போதை பொருள்னா என்னப்பா, மதுவை தாண்டி மத்ததெல்லாம் போதை பொருள் அப்படின்னா, மதுவும் ஒரு போதை பொருள் தான். மதுவை, அதாவது டாஸ்மாக வந்து விஜய் அவர்கள் ஒழிப்பாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா எல்லாருமே என்ன, இப்போ ஆதவர்ஜனா கூட என்ன பண்ணாருன்னா, டாஸ்மாக் கடைகளை நாங்கள் என்ன பண்ணுவோம், மூடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ டாஸ்மாக் கடைகளை இவங்க மூட போறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எந்த அளவுக்கு இதை கம்மி பண்ண போறாங்க, ஏற்கனவே திமுக அரசு படிப்படியா என்ன பண்ணாங்க, கம்மி பண்ணிட்டாங்க. குறைஞ்சபட்சம் என்ன பண்ணல, அதிகபட்சமே என்ன பண்ணிட்டாங்க, கடைகளை ஒரு சில இடத்துல என்ன பண்ணாங்க, மூடிட்டாங்க. டாஸ்மாக் கடைகள் அப்படின்றது கொஞ்சமா ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அறிக்கையெல்லாம் இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் வந்து இன்னும் அதை கம்மி பண்ணுவாரா, இதுல இது எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்னு தெரியல. இன்னும் போதைப் பொருள் பழக்கம் இங்க பரவுமா அப்படின்னு. குறிப்பா ஆதவர்ஜனா சொன்ன மாதிரி வடசென்னை பகுதியில தான் இந்த போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லல, ஆதவர்ஜனா அவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த வட சென்னையில மொத்தமா போதைப் பொருள் கலாச்சாரத்தை எப்படி இவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர போறாங்க, ஒழிக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இட்ஸ் அ பிகினிங், அவ்வளவுதான் அவர் சொல்லிட்டாரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு, இட்ஸ் அ பிகினிங், இது ஆரம்பம் தான், இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சோ முதல்ல அவரு பதவியேற்ற உடனேயே இந்த 3 கோரிக்கைகளை நிறைவேற்றுற விதமா, அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற விதமா அரசாணையில அவர் என்ன பண்ணிருக்காரு, கையெழுத்திட்டு இருக்காரு. இப்ப எல்லாருக்குமே ஒரு சோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதம் மகளிருக்கு 1000 ரூபாய் வந்திருந்தது, இது இவர் 2500 ரூபாய் தரனார, இது செயல்படுத்துவாரா மாத்தாரா, அடுத்த மாசம் 2500 ரூபாய் வருமா வராதா அப்படின்னு பெரும்பாலான பெண்களும் என்ன பண்றாங்க, மகளிர் என்ன பண்றாங்க, இயக்கத்தில் இருக்காங்க. இவர் 2500 ரூபாய் தரனார். அதாவது திமுக 1000 ரூபாய் கொடுத்திருந்தது, திரும்ப அவங்க ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்க என்னப்பா 2000 ரூபாய் கொடுக்குறேன், 2500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு விஜய் சொன்னார். இந்த 2500 ரூபாய் இவரு கொடுப்பாரா, அடுத்த மாசம் எல்லார் அக்கௌண்ட்ல 2500 ரூபாய் வருமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இல்ல எல்லாத்தையும் கோட்டெல்லாம் அழிங்க, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் லிஸ்ட் எடுங்க, கணக்கு எடுங்கன்னு சொல்லிட்டு இவரு திருப்பவும் எல்லாத்தையும் எடுப்பாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த 1000 ரூபாய் கொடுக்கறத தடை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாரு. காலை உணவு திட்டத்தை தடை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாரு. விஜய் அவர்கள் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரா இல்ல இதை தடை பண்ணிடுவாரா அப்படின்னு பார்க்கலாம். இதுல குறிப்பா முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அரசு கஜானாவை வைசிட்டு போயிடுறாங்கப்பா, காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் பொறுப்பெடுத்திருக்கேன். முதல்ல என் வேலை என்ன தெரியுமா, வந்து நான் எதை சரி பண்றேனோ இல்லையோ, இந்த கவர்மெண்ட் முன்னாடி இருந்த கவர்மெண்ட் என்னென்ன செஞ்சிருக்கு, என்னென்ன இருக்கு, ஏது இருக்குன்னு உள்ள போய் பார்த்தா தெரியும், வெள்ளை அறிக்கை கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. வாஸ்தவம், சூப்பரான விஷயம், யாரும் சொல்லாதது விஜய் சொல்லி இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் என்னென்ன செஞ்சிருக்கு, என்னென்ன பண்ணிருக்கு. ஏன்னா
திமுக அரசு கூட ஆட்சியில உட்காரும் போது எடப்பாடி பழனிசாமி என்னென்ன விட்டுட்டு போனார், என்ன செஞ்சாரு, வெள்ளை அறிக்கை கொடுக்கல. அது அதிமுகவும் சரி. ஆனா விஜய் அவர்கள் முதல் முறையா என்ன பண்றாரு, வெள்ளை அறிக்கை கொடுக்க போறேன் அப்படின்றாரு. ஆனா ஒவ்வொரு வருஷத்துக்கும் விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் ஆட்சி செய்யும் போதும் இப்ப இவர் 2026ல இருந்து 27க்கு போகும்போது இந்த ஒரு வருட காலத்துல நாங்க என்னென்ன பண்ணன்றது வெள்ளை அறிக்கை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நீங்க திமுக காலி பண்ணிட்டு விட்டு போனது மட்டும் நீங்க வெள்ளை அறிக்கை கொடுப்பீங்கன்னா நீங்க என்னென்ன செஞ்சீங்க, எவ்வளவு நிதி வந்தது, நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்றத வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இன்னொன்னு டிரான்ஸ்பரண்ட் அரசா இருக்கும், இதுல ஒளிமறைவே இருக்காது அப்படின்னு சொன்னாரு. சோ விஜய் அவர்கள் டிரான்ஸ்பரண்டா எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லணும். எவ்வளவு நீங்க நிதியை வாங்குனீங்க, எதுக்கு நீங்க செலவு பண்ணீங்க, எவ்வளவு செலவு பண்ணீங்க அப்படின்றத விஜய் அவர்கள் ஓப்பனா எல்லார்கிட்டயும் பொதுவா வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை தான் எல்லார்கிட்டயும் இருக்குது. சோ இதெல்லாம் செய்வாரு. ஏன்னா சொன்னார்னா செஞ்சிருவாரு விஜய் அவர்கள். சோ அதனால இதெல்லாம் செய்வாரு. டிரான்ஸ்பரண்ட் அரசா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கான்பிடண்டா இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. சோ எல்லாத்தையும் பொறுத்திருந்தா பார்க்கணும். சொன்னபடி விஜய் அவர்கள் 3 அரசாணையில என்ன பண்ணிட்டாரு, கையெழுத்திட்டாரு. அது மாத்திரம் இல்லாம வெள்ளரிக்கை கொடுக்க போறேன்றாரு. இவரும் வருஷம் என்ன பண்ணணும், வெள்ளரிக்கை கொடுக்கணும். இந்த ஒரு வருடத்துல நாங்க என்னென்ன பண்ணோம், ஏது செஞ்சோம், இவ்வளவு நிதி வாங்கணும், இவ்வளவு நிதி நாங்க என்ன பண்ண செலவு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், அமைச்சரா பதவியேத்தாங்கல்ல எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்திருக்கிறார். ஊழல் பண்ணணும், மக்களுடைய காசை எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இங்க வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. செங்கோட்டையன் அவர்களுக்கு சொல்றாரோ இல்ல ஆதவர்ஜனாவுக்கு சொல்றாரோ, சிடி நிர்மல்குமாருக்கு சொல்றாரோ, யாருக்கு சொன்னாருன்னு தெரியல. ஏன்னா இதே செங்கோட்டையன் மேல அதிமுக ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அவர் மேல கேஸ் இருக்குது. சோ அதெல்லாம் வச்சுதான் சொன்னாரான்னு தெரியல. சோ விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி எந்த அமைச்சரும் ஊழல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம், நம்பிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அவங்க தான் ஆட்சி செய்யறாங்க, ஊழல் பண்ண மாட்டாங்கன்னு வாக்குறுதி கொடுத்துக்கிறாரு. பார்க்கலாம் யார் மேலனா ஊழல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தா விஜய் அதிரடியா என்ன பண்ணுவாரு, ஆக்ஷன் எடுப்பாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்க, நான் சொல்லல. சோ விஜய் முதலமைச்சரா இருந்து செயல்படுற அந்த கவர்மெண்ட்ல அவர் மட்டும் தான் சென்டரா இருப்பாரு, வேற யாரும் சென்டரா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் அரசாட்சியில என்னென்ன செய்ய போறாரு, என்னென்ன மிஸ்டேக் பண்ண போறாரு எல்லாத்தையும் நம்ம பார்க்க தான் போறோம். இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.